அவங்களுக்கு அவ்வளோ நேரம் நான் பதில் சொல்லிட்டு, லாஸ்ட்டா அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாள் ரொம்ப ஒரு கமாண்ட பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். எனக்கு கருப்பா கேவலமா இருக்கா, இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் ஒரு நண்பர் அனுப்பியிருந்தாங்க. அந்த கமாண்ட பத்தி நான் லைவ்ல பேசிட்டு இருக்கப்போ, இந்த இது வந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா சொல்றாங்க, இதெல்லாம் ஃபிராங்க் சும்மா நடிச்சுட்டு வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க. இப்ப ஷார்ட்ஸ்லயே, வீடியோலயே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் அத வந்து வைக்க முடியும். வைக்கிறதுக்குலாம் இல்ல. நான் அந்த அளவுக்குலாம் போக விரும்பல. நான் வந்து சரி அந்த அளவுக்கு நம்மள ஒருத்தவங்க காயப்படுத்தக்கூடாதுன்னு நெனச்சு தான் நான் வந்து எதார்த்தமா சொல்றேன். அப்படி வந்து கமெண்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். அது வந்து நான் ஃப்ராங்குக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் அத சொல்லும் பொழுதே இந்த வீடியோவுக்கு கீழ இந்த கமாண்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாம நான் அவங்களுக்கு திருப்பி நான் மெசேஜ் அனுப்புனேன். நான் கருப்பா இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க வீட்ல உள்ளவங்கலாம் ஒத்துக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருந்தேன். ஹாய், ஹாய். சந்தியா. ஹாய், ஹாய். ஐ அம் மகாராஷ்டிரா. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மகாராஷ்டிரா. ஐ அம் சந்தியா. ஹாய் சந்தியா. அ அவங்களுக்கு வந்து நான் பதில் சொன்ன உடனே அவங்க டெலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க மனசுல தப்பு இருக்க போய் தான் அத டெலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்லன்னா நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஏற்கனவே நெறைய கமாண்ட் வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் வச்சிருப்பேன். லைவ்ல கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் அத செட் பண்ணி நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். அவங்க வந்து அத டெலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கல. இது அவங்க நம்ம சித்தி சந்தியா. சித்தி சந்தியானா அங்க இருக்காங்க. நான் காட்டுறேன். கல்யாணத்தன்னைக்கு காட்டுறேன். போ. ஐயா மகாராஷ்டிரா. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் கால் கடுக்க நின்னு, வாய் வலிக்க நின்னு ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்கள அசிங்கமா பேசுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தா, அது வந்து அவங்களுக்கு ஃப்ராங்கா தெரியுது, வெள்ளாட்டா தெரியுது. எப்படினாலும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. ஓரளவுக்கு பதில் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். Give respect, take respect. அதனால ப்ளீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் மகாராஷ்டிரா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. எதுக்குன்னு தெரியல. நீ போமே போய் டிவி பாரு. ஹோம்ஒர்க் இருக்கா? இல்லையே. நாளைக்கு எக்ஸாம் தானே? எக்ஸாம் தான். நாளைக்கு எக்ஸாம். போய் படிப்போம். போ. போய் படி. நாளைக்கு என்ன எக்ஸாமு? படி. அதை எடுத்து புக் எடுத்து படி. நாளைக்கு வந்து எக்ஸாம் வந்து தமிழ் எக்ஸாம் வச்சிருக்காங்க. அதுக்கு படிக்காம வந்து நான் லைவ்ல எப்போதும் பேசும்பொழுது ஊடையில வந்து ஏதாவது பேசிட்டு இருப்பா. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கா. வேற ஒன்றும் கிடையாது. அதான் போய் படிக்க சொல்லிட்டேன். நாளையிலேருந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது. நாளைக்கு எக்ஸாம், நாளை கழிச்சு எக்ஸாமு, அப்புறம் வியாழக்கிழமை ஒரு நாள் லீவு, மறுபடியும் எக்ஸாம். அதனால நான் படிக்க சொல்லிட்டேன். அவங்க வந்து எல்லா மெசேஜையும் டெலீட் பண்றாங்க. சொன்னது பிடிக்கலையா, கோவமா என்னன்னு தெரியல, டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்த மாதிரியே இருந்திருக்கோம். அப்போ வந்து கரண்ட் கிடையாது, மாடி வீடு கிடையாது, டிவி கிடையாது, ஃபோனு கிடையாது, எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாம இருந்தாலும் நிம்மதியா இருந்தோம். ஆனா இப்ப எல்லாமே இருந்திருக்கு. இருக்கிற இடத்துலயே நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். வசதி அந்த அளவுக்கு எல்லாமே மாறினாலும், ஆனா நிம்மதி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணணும். ஆனால் வந்து கத்தி வந்து லைவ்ல வந்து காட்டக்கூடாது. கத்தி வந்து லைவ்ல காட்டக்கூடாதுன்னாங்க. அதனாலே கட் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. யாராவது எதுவும் கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். ஒரு ஆளும் கேள்வியும் கேட்கல.